ஞானேஸ்வரியில் அத்தியாயம் 15 ஸ்லோகம் 14 தொடர்ச்சி. ஆக்சுவலா 15வது ஸ்லோகத்துல மறுபடியும் ஆத்மா தான் எல்லாமா இருக்கு அப்படிங்கிறத டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ண போறார். ஸோ அதுக்கு முன்னாடி நான் ஏன் அந்த ஸ்லோகத்தை எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஞானதேவர் எக்ஸ்பிளைன் பண்றது இந்த 14வது ஸ்லோகத்தின் இறுதி பகுதியில் வருது படிக்கிறேன். ஃபுல் அண்ட் ஃபுல் ஞானமா தான் இருக்க போகுது. இந்த விஸ்வத்தில் என்னை தவிர இரண்டாவது என்பது இல்லை என்றும் எங்கும் நானே நிறைந்திருக்கின்றேன் என்றும் நீ சந்தேகமற தெரிந்து கொள்ள வேண்டும். நம்ம டெய்லி டெய்லி அதான் பேசிட்டு இருக்கோம். அவன தவிர யாருமே இல்ல. எல்லாமே அவனா தான் இருக்கான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் நமக்கு சந்தேகம் வந்துருதுல்ல. அத கிளாரிஃபை பண்ண போறேன் அப்படிங்கிறாரு. ஆயினும் இப்படியெல்லாம் வித்தியாசப்பட்ட வேஷங்களை நான் தரித்துக் கொண்டிருக்கிறேன் பார். அவரே என்ன சொல்றாருன்னா, எப்படியெல்லாம் வித்தியாசப்பட்ட வேஷங்களை ஏன்னா எல்லாமே ஆப்போசிட் ஆப்போசிட்டா இருக்கு. டிஃபரெண்ட் டிஃபரெண்டா இருக்கு. நல்லவன் இருக்கான், கெட்டவன் இருக்கான். அதாவது கம்ப்ளீட்டா வித்தியாசங்களுடன் கூடிய நம்ம இந்த உலகத்த பார்த்துட்டு இருக்கோம். எல்லாத்தையுமே அவன்னு வேற பார்க்க சொல்றாரு. அப்போ எப்படி பார்க்கணும்னா, இது வேஷமா பாரு, இது மாயையா பாரு. ஸோ வேஷங்களை தரித்திருக்கின்றேன். அப்ப உண்மையா பார்த்தா இம்பாசிபிள். அது எப்படி கண்ணன் வந்து இப்படி இருப்பான், அப்படி இருப்பான்னு நினைக்கவே முடியாது. இப்ப வேஷமாக, மாயையாக பார்த்தால் மட்டும் தான் முடியும். அத அவரே சொல்றாரு. எப்படிப்பட்ட வித்தியாசங்களை எல்லாம் வித்தியாசமான வேஷங்களை நான் தரித்துக் கொண்டிருக்கிறேன். சில வேஷங்கள் எப்போதும் சுகித்தவையாய் தோன்றும். சில பல வகைப்பட்ட துக்கங்களால் சதா பீடிக்கப்பட்டவையாய் காணப்படும். ஒரே தீபத்தைக் கொண்டே பட்டணத்தில் உள்ள சகல தீபங்களையும் ஏற்றி வைத்தாலும் அவற்றில் சில அதிக பிரகாசமுள்ளவையாகவும் சில பிரகாசமற்றவையாகவும் இருப்பது போலே நான் ஒருவனே வியாபித்திருக்கும் இந்த ஜகத்து வேறு வேறு வகைப்பட்டிருக்கிறது. அதாவது நமக்கு என்ன டவுட் வரும்னா, எல்லாம் அவர் தானே, பின்ன ஏன் ஒருத்தன் சிரிக்கிறான், ஒருத்தன் ஏன் அழுறான், எல்லாம் ஒரே மாதிரி இருக்க வேண்டியதானே அப்படின்னு நமக்கு டவுட் வந்துருமா. அப்ப அதுக்கு என்ன சொல்றாருன்னா, ஒரு தீபத்தை வச்சுதான் எல்லா தீபத்தையும் ஏத்துறோம். ஆனா ஒண்ணு பிரகாசமா எரியுது, ஒண்ணு கம்மியா எரியுது. அந்த மாதிரி நானே ஒரு ஒரு வேஷத்திலையும் ஒரு ஒரு விதமாக இருக்கின்றேன். இது ஈஸியா புரிஞ்சுக்கிறதுன்னா, வேஷத்திற்கு ஏற்றாற்போல் நான் வித்தியாசமாக காணப்படுகின்றேன்னு புரிஞ்சுக்கலாம். ஒருத்தனே பலாயிரம் வேஷம் போட்டிருக்கான் அப்படின்னாலும், வேஷத்துக்கு ஏற்றாற்போல் வித்தியாசம் இருக்கத்தானே செய்யும். வேஷம் போடலைன்னா ஒரே மாரி இருப்பான். வேஷத்துல தான் பலவே காணவே முடியும். ஒருத்தன் பலவா எப்படி இருக்க முடியும்? வேஷத்துல தான் பலவா இருக்க முடியும். கமலஹாசன் ஒருத்தன். அவனே 10 பேரா எப்படி வர முடியும்? மாயையில தான் காண முடியும். உண்மையா எப்படி 10 பேரா வர முடியும்? பொய்யாகத்தான் வேஷத்தில் தான் அவன் பலவாகவே இருக்க முடியும் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அந்த வேஷத்திற்கு ஏற்றாற்போல் அந்த வித்தியாசம் ஏற்படுகிறது அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. நான் ஒருவனே வியாபித்திருக்கும் இந்த ஜகத்து வேறு வேறு வகைப்பட்டிருக்கிறது. இது எப்படி நேரும் என்று உன் மனதிலே தர்க்க விதர்க்கம் செய்து கொண்டிருக்கிறாய். அது எப்படி முடியும்? நீங்க ஒருத்தர் தான் இருக்கீங்கன்னா, நீங்க ஒருத்தர் தான் இருக்கும்போது அது எப்படி இவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கும்? அப்படின்னு உனக்கு தோணுது. ஆனால் அதற்கு சமாதானம் சொல்லி உன் மனதில் இருக்கும் சந்தேகத்தை முற்றிலும் போக்கி வைக்கிறேன். கேட்டுக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு என்னதான் நான் சொன்னாலும் அந்த டவுட் வந்துகிட்டே இருக்கு. அத நானே கிளாரிஃபை பண்றேன். அதுக்கு அடுத்த ஸ்லோகத்துல கிளாரிஃபை பண்றதுக்காக முதல்லயே சொல்றாரு. உலகில் காணப்படும் யாவும் நானே. இதற்கு அந்யதா ஒன்றுமே இல்லை. அந்யதான்னா என்ன தவிர இந்த உலகத்துல வேற எதுவுமே கிடையாது அப்படின்னு அர்த்தம். ஆனால் வேறு வேறு பிராணிகளுடைய புத்தியின் வேறுபாடுகளினால் நான் அவர்கள் பார்வைக்கு வேறுபாடு அடைந்தவனாக காணப்படுகின்றேன். வேறு வேறு பிராணிகளினுடைய புத்தியின் வேறுபாடினால் நான் வேறு வேறாக காணப்படுகின்றேன் அப்படின்னு சொல்லிட்டார். அது என்னது அப்படின்னா, நம்ம ஏற்கனவே இந்த பிரகிருதி அப்படின்ற விஷயத்த பார்க்கும்போது, கண்ணன் மாயையா எப்படி இருந்தான் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பஞ்சபூதங்கள், மனம், புத்தி, அகங்காரம். இந்த 8 பிரகிருதி. இத வந்து ஜட பிரகிருதி அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஸ்க்ரீன் பிளே ரைட்டிங் பண்ணணும் அப்படின்னா, ஒரு வேஷத்துக்கு பண்ணணும் அப்படின்னா, பஞ்சபூதங்கள வச்சு உருவம் குடுத்தாச்சு. அதுக்கப்புறம் அதுக்குன்னு ஒரு கேரக்டர் மனசு குடுக்கணும். அதுக்குன்னு ஒரு புத்தி குடுக்கணும். அதுக்குன்னு ஒரு அகங்காரத்த குடுக்கணும். இப்படி இந்த பஞ்சபூதங்கள், மனம், புத்தி, அகங்காரம் அப்படிங்கிறத வச்சு தான் அது உருவாக்கப்பட்டது. அப்ப அதுல ஒரு புத்தின்னு இருக்கு. அந்த புத்தியில இதுதான் ரைட்டு, இதுதான் தப்புன்னு டிசைட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அந்த புத்திக்குன்னு சொல்லலாம். இந்த லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் இந்த மனசுக்குன்னு சொல்லலாம். புத்தியின் வேறுபாட்டினால் வேறு வேறு விதப்பட்டவராக காணுகிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா, சாத்வீகனுடைய புத்தி எப்படி இருக்கு அப்படின்னா, இது எல்லாம் மாயைக்காக வேறு வேறு மாதிரி உண்மையில தெரிஞ்சாலும், உண்மையில என் கண்ணன தவிர இது எதுவுமே இல்லன்னு அவனுக்கு தெரியுது.
ஏன்னா அவன் வேதம் படிச்சிருக்கான். அவன் வந்து அத அனுபவபூர்வமா அடையணும்னு துடிச்சிட்டு இருக்கான். அல்லது குரு அருள் கிடைச்சிருக்கு, இறை அருள் கிடைச்சிருக்கு. அந்த புத்தி எப்படி சிந்திக்குது அப்படின்னா, உலக அனைத்தும் ஒன்று. கண்ணன் பகவத்கீதையில சொல்லியிருக்கிறது எனக்கு புரியுது. புரிஞ்சவனுடைய புத்தி எப்படி சிந்திக்குது? இங்கே பேதங்கள் 1000 1000 இருந்தாலும், வித்தியாசங்கள் 1000 1000 இருந்தாலும், உண்மையில் அனைத்தும் கண்ணனே என்று பார்க்கின்றான். ஆனா ரஜஸ்ல இருக்கக்கூடிய புத்தி, தமசுல இருக்கக்கூடிய புத்தி, அது எல்லாமே உண்மையா பார்க்கும். மாயைய மாயையா பார்க்க தெரியாது. மாயைய உண்மையா பார்க்கும். உண்மையா பார்த்தா அப்புறம் உண்மையிலேயே வேற வேறயா தானே தெரியும் கண்ணன. அப்ப அங்க எல்லாமே கண்ணன பார்க்கவும் முடியாது. ஏன்னா அவனுடைய வேஷத்த மட்டும் தான் பார்ப்பாங்க. கண்ணன பார்க்க மாட்டாங்க. எனும்போது, நான் வித்தியாசமாக தெரிவதற்கு இதுவே காரணம் அப்படிங்கிறார். அப்ப அஞ்ஞானமே காரணம்னு கூட எடுத்துக்கலாம் நம்ம. ஞானத்தோட நீங்க பார்த்தீங்கன்னா, எந்த வித்தியாசமும் தெரியாது. அங்க கண்ண தவிர எதுவுமே இல்லன்னு நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அஞ்ஞானத்தோடு அப்படின்னா, அந்த வேஷத்துல ஒட்டி ரஜஸ்லயோ, தமஸ்லயோ குணத்தோட நம்ம ஒட்டும்போது, நம்ம யாரு அப்படின்னா, நம்ம ஆத்மஸ்வரூபம். வேஷத்துல நம்ம ஒட்டி விளையாடிட்டு இருக்கோம். வேஷம் போட்டுட்டு விளையாண்டுட்டு இருக்கோம். ஆனா வேஷமே நானுன்னு நம்ம ஒட்டும்போது தான், இந்த உலகமே வேற வேறயா தெரியுது. எல்லாமே வேற வேற அப்படின்னு தோணுது. ஆனா வேஷத்துல ஒட்டாத வரைக்கும், நானே எல்லா வேஷத்துலயும் இருக்கேன். அப்படிங்கிற அந்த ஃபீலிங்கோட தான் நம்ம பார்க்க தோணுது. அப்போ எதுக்காக இந்த டிஃபரன்ஸ் குடுக்கப்பட்டது அப்படின்னா, அது வேஷத்துக்காக. ஒவ்வொரு புத்தியும் வேற வேற மாதிரியா ஒருத்தன் நல்லவன், கெட்டவன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனம், புத்தி எல்லாம் படைக்கப்பட்டது. வேஷத்திற்காக படைக்கப்பட்டது. அது உண்மைன்னு நம்பினா அப்போ ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே வேறையா தானே தெரியும். அவர்கள் பார்ப்பாருக்கு வேறுபாடு அடைந்தவனாகவே காணப்படுகின்ற இப்ப கண்ணன் எல்லாருக்குமே வேற வேறையா யாருக்கு தெரியுமா அப்படின்னா, நம்ம வந்து ரஜஸ்லயோ, தமஸ்லயோ அட்டாச் ஆனா அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. ஒரே ஆகாசத்தினால் உண்டாக்கப்படும் சப்தமானது வேறு வேறு நாதமுடையதாக துவனிக்கின்றது. ஒரே சூரியன் உதயமாய் ஒரே விதமான வெளிச்சத்தை கொடுத்தாலும், ஜீவராசிகள் அதை வெவ்வேறு விதமாக உபயோகப்படுத்திக் கொண்டு வெவ்வேறு விதமாக சேஷ்டிக்கிறார்கள். ஒரே ஆகத்தில் உண்டாக்கப்படும் சப்தமானது வேறு வேறு நாதமுடையதாக, அதாவது எதிரொலி துவனிக்கின்றது அப்படின்னா, ஒரு சப்தத்தை எழுப்புறோம். அது எதிரொலியா வரும்போது வேற வேற வேறயா வருது. அது என்னது ஒண்ணு எப்படி வேற வேறயா மாறும் அப்படின்னா, அது எதிரொலிக்குன்னா எங்க படுது, எங்க பட்டு எதிரொலிக்குது அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து, அதுல அந்த சேஞ்சஸ் எல்லாம் எப்படி ஏற்படுகிறதோ அப்படி. அப்போ அவன் அவன் அந்த வேஷத்துல எந்த அளவுக்கு லாக் ஆயிருக்கான் அப்படிங்கிறத பொறுத்து, இங்கே எல்லாமே வேறுபாடுடையதாக அங்கே காணப்படுகிறது அப்படின்னு எடுத்துக்கோங்க. அடுத்த எக்ஸாம்பிள் என்ன சொன்னாரு? ஒரே விதமான வெளிச்சத்தை கொடுத்தாலும், சூரியன் உதயமானதும் ஒரே விதமான வெளிச்சத்தை கொடுத்தாலும், ஜீவராசிகளை வேறு வேறு விதமாக உபயோகப்படுத்திக் கொண்டு, வேறு வித திருடன் வந்து திருடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறான். நல்லவன் வந்து நல்ல காரியம் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கிறான். கெட்டவன் வந்து கெட்ட காரியம் பண்றது. ஏன்னா வெளிச்சம் எல்லாம் எந்த காரியமும் பண்ண முடியாதுதான். ஆனா வெளிச்சம் அவன் குடுத்ததும், அதை எப்படி நம்ம இஷ்டத்துக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிறோமோ, அந்த மாதிரி ஆளாளுக்கு அவன் அவன் புத்தியின் காரணமாக அப்படி யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி, நான் தான் உலகமா விரிஞ்சிருக்கேன். ஆனா அவன் அவன் புத்திக்கு ஏத்தா மாதிரி என்ன பார்க்கிறான். அப்போ ஞானிகளாக இருந்தால் அவர்கள் எல்லோரும் என்னை ஒன்றாகவே பார்ப்பார்கள். அஞ்ஞானிகளா இருந்தா அவன் இஷ்டத்துக்கு அவன் புத்திக்கு ஏத்தா மாரி அவன் என்ன பார்ப்பான். எந்த எந்த வேஷத்த நல்லவன பார்க்கணும், கெட்டவன பார்க்கணும் எல்லாமே அவன் புத்திக்கு ஏத்த மாரி பார்க்கிறான் அப்படிங்கிறாரு. ஏன்னா நம்ம நல்லவன கெட்டவனும் பார்க்கலாம், கெட்டவன நல்லவனும் பார்க்கலாம். எப்படி வேணா பார்க்கலாம். இந்த மனம், புத்தி என்ன நினைக்குதோ, அது அப்படியே நமக்கு காட்சி அளிக்கும் அப்படின்னு வேற இருக்கு. ஆனா இது எப்படி பார்க்குறீங்கன்றது முக்கியம் இல்ல. இது மாயைன்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாலே போதும் எல்லாமே கண்ணன்னு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துரும். அதுக்கப்புறம் நீங்க ரைட்டா பார்க்குறீங்களோ, தப்பா பார்க்குறீங்களோ அது மேட்டரே கிடையாது. பட் எல்லாம் கண்ணன்னு புரிஞ்சுக்காம பார்க்கிறது தான் பெரிய டேஞ்சரே அப்படின்றத மட்டும் புரிஞ்சுக்கோங்க. வெவ்வேறு விதமாக அதை உபயோகிக்கிறார்கள். ஒரே சூரிய வெளிச்சம் வந்ததும் மக்கள் வேறு வேறு விதமாக உபயோகிக்கிறார்கள். அன்றியும் ஜலம் ஒன்றே ஆனாலும் அது வித்தின் இயற்கையை அனுசரித்து வேறு வேறு செடிகளை பிறப்பித்து வைக்கிறது. ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, எந்த விதை போடுறீங்களோ அந்த செடி தான் முளைக்குது. ஆனா எல்லாத்தையும் முளைக்க வைக்கிறது எது? தண்ணி தான். இப்ப தண்ணி இல்லைன்னா எந்த செடியும் முளைக்காது. தண்ணி தான் எல்லா செடியும் முளைக்க வைக்குது. ஆனா அந்த வித்தின் அடிப்படையில தானே அது வித்தியாசமா வருது. அப்ப இங்க இந்த வித்து அப்படிங்கிறது உங்களுடைய புத்தி, உங்களுடைய குணம். சோ உங்களுடைய குணத்தின் அடிப்படையில, உங்களுடைய அந்த புத்தியின் அடிப்படையில என்ன வந்து இஷ்டத்துக்கு நீங்க வேற வேறயா பார்க்குறீங்க. ஆனா நான் ஒருத்தன் தான். எப்படி ஒண்ணே பலவாக தெரியும்னா, புத்தியின் புத்தி தான் இந்த இடத்துல விதைன்னு பார்த்தீங்கன்னா, அந்த விதைக்கு ஏற்றாற்போல் நான் வித்தியாசமாக தென்படுகிறேன்.
அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. செடிகளை பிறப்பித்து வைக்கிறது. அப்படி வெவ்வேறு ஜீவர்கள் தோறும் ஒரே விதமான எண் சுரூபம் வெவ்வேறு மாறுபாடுகளை அடைகிறதப்பா. ஏன்னா, ஒருத்தர நம்ம ஒரே மாரியே பார்க்கறதில்ல. ஒரு ஒரு பையன் இருக்கான் அப்படின்னா, 4 பேருக்கு அவனுக்கு பிடிக்கும், 4 பேருக்கு அவனுக்கு பிடிக்காது. 4 பேர் நல்லவன்னு சொல்லுவான், 4 பேர் கெட்டவன்னு சொல்லுவான். அப்ப எல்லாருக்குமே எதுவுமே ஒரே மாரி தெரியறதே இல்ல. அப்ப ஏன்னா உன்னுடைய புத்தி தோஷத்தின்படி, உன் புத்தியில, உன் மனசுல இருக்கக்கூடிய அந்த கரப்ஷன் அடிப்படையில எல்லாமே டிஃபரெண்டா தான் தெரியுது அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. அப்படி வெவ்வேறு ஜீவர்கள் தோறும் ஒரே விதமான எண்ண சுரூபம் வெவ்வேறு மாறுபாடுகளை அடைகிறது. ஒன்றுமறியாத ஒருவனும் நல்ல அறிவு படைத்த மற்றொருவனும் வழியோடு போக நீல மணிகள் சேர்ந்த இரட்டை சரம் ஒன்று கீழே கிடக்க பார்த்து அறிவில்லாதவன் சர்ப்பம் என்று பயந்தோடுவான். நல்ல அறிவு படைத்த மற்றொருவன் அதை நீல மணிகளால் அமைந்த ஹாரம் என்று தெரிந்து கொண்டு அதை எடுத்து கழுத்தில் தரித்துக் கொண்டு மகிழ்ச்சி அடைகிறான். புத்தி பேதத்துக்கு எக்ஸாம்பிள் சொல்றாரு. ஸோ நீல மணிகள் போன்று ஒரு கீழ ஒரு ஒரு செயின் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. முட்டா பைய பார்த்துட்டு அத பாம்புன்னு நெனச்சுக்கிட்டு ஓடி போயிடுறான். அறிவுள்ளவன் அத பார்த்துக்கிட்டு, ஆஹா! செம்மையா இருக்கேன்னு ஜொல்லுன்னு மாட்டிக்கிறான். ஸோ இங்க அது எப்படி தெரிவதற்கு எது காரணம்? அவனுடைய புத்தி பேதமே காரணம் அப்படிங்கிறது தான் மறுபடியும் கொண்டு வர்றாரு. அறிவில்லாதவன் பாம்பு என்று பயந்தோடுகிறான். அறிவு படைத்த ஒருவன் நீல மணிகளால் அமைந்த ஒரு செயின் என்று எடுத்து அதை கழுத்தில் அணிந்து கொண்டு மகிழ்ச்சி அடைகிறான். இது இருக்கட்டும். சுவாதி நட்சத்திரத்தில் பெய்த மழையின் ஒரு தாரை முத்துச்சிப்பியில் விழுந்து உத்தமமான முத்தாகிறது. மற்றொரு தாரை பாம்பின் வாயில் விழுந்து கொடுமையான விஷமாகிறது. அப்படியே நல்ல ஞானம் படைத்தவனுக்கு நான் சுகத்தை விளைவிக்கின்றேன். ஞான ஹீனனுக்கு நான் துக்கத்தை விளைவிக்கின்றேன். உலகம் முழுவதும் இருக்கிறது என்னது? கண்ணன். ஆனா ஞானிக்கு இந்த உலகம் சொர்க்கம். அஞ்ஞானிக்கு இந்த உலகம் நரகமாகத்தான் தெரிகிறது. அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்றாரு? மலையின் ஒரு வித்து. ஆஹ் இவரை பார்த்துதான் நம்ம இதெல்லாம் கத்துக்கணும்னு நினைக்கிறேன். முத்து எப்படி உருவாகிறது அப்படின்னா, வாத்தி நட்சத்திரத்தில் மழை பெய்து அதனுடைய ஒரு தாரை முத்துச்சிப்பையிலே விழுந்தால் அந்த இதுதான் வந்து முத்தா மாறுது அப்படின்னு இவர்கிட்ட தான் கத்துக்கணும். எனக்கு இதெல்லாம் தெரியாது. பட் இந்த மாதிரி ஆனா ஒரு மலைத்தார ஒரு மலைத்துளி இந்த மாதிரி முத்தா மாறுது. ஆனா இன்னொரு மலைத்துளி பாம்புன் வாய்க்குள்ள வந்து விஷமா மாறுது. இப்ப ஞானியின் கண்களுக்கு நான் அமிர்தமாக இருக்கின்றேன். அஞ்ஞானியின் கண்களுக்கு நான் விஷமாக இருக்கின்றேன் அப்படின்னு சொல்லி, ஸோ இத உனக்கு நான் ஏன் அப்படி இருக்கின்றேன், அது ஏன் இந்த மாதிரி ஆச்சு அப்படிங்கிறத அடுத்தடுத்த ஸ்லோகங்கள்ல உனக்கு தெளிவா எடுத்து சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஸ்லோகத்தை எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறார். நாளைக்கு படிக்கலாம்.